அர்னாப் கோஸ்வாமி ஒரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஜூல இருக்க வேண்டியவன். ஏன்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அவன் வந்து 24 மணி நியூஸ் லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டலாகவே ஆயிட்டான். அவனை கணக்கில் யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ பாஜகவும் கணக்கில் எடுக்கிறது இல்லை. கங்கனா ரனாவத் பெரிய அறிவாளி அது, புரியுதா? அதனால இந்த மாதிரி டுபாக்கூர் கும்பல்லாம் வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அவன் ஒரு ஈத்தரை ஒரு இத்து போனவன். இதை வச்சு நீங்கள் கேட்டீங்க, அவங்க சொல்றதுனால ஏஆர் ரஹ்மான் போயிட முடியுமா? என்ன இவன் யார்? இவன் வந்து இப்போ சங்கிகளுக்கு மோடி காசில் சேனல் ஆரம்பித்து கத்திட்டு இருக்கான். டெய்லி அவனுக்கு வேலை என்னன்னா, நாய் வேலை தான் அவனுக்கு. இப்போ நாய் நம்ம எதுக்கு வளர்க்குறோன்னா, யாராவது வந்தால் குலைக்கிறதுக்கு. அதுக்காக பாரதிய ஜனதா வளர்த்தக்கூடிய செய்தி நாய் தான் அது, புரியுதா? இன்னொன்று வந்து அது வந்து ஏதோ ஒரு கணக்கில் அதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க எம்பி சீட்டு. அதெல்லாம் ஒரு கணக்கிலே கிடையாது, புரியுதா அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான டிக்கெட்டுகள்லாம் பேசுகிறாங்கன்றதை வச்சு நம்ம ஏஆர் ரஹ்மானை பற்றி பேச முடியாது. ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவர்கள் தான் வந்து அதுக்கு அத்தாரிட்டியை தவிர இவங்க கிடையாது. நீ வந்து மறுபடியும் தாய் மதத்துக்கு திரும்பு, அப்படியாவது உனக்கு வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது. அவருடைய அந்த நிலையிலேருந்து இறங்கிட்டாரா? இசை அப்படிங்கிறது ஒரு தேய்மானத்தை. யார் சொன்னது தாய் மதத்துக்கு வாங்கன்னு? இந்த சோசியல் மீடியாவில் பேசக்கூடியது. சோசியல் மீடியாவில் பேசுறதெல்லாம் நம்ம பேச முடியாது. எவனோ ஒரு நாய் பேசுறதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு. சோசியல் மீடியா யார் பேசுனா? ஏதாவது முக்கியமான ஆள் பேசினாங்கன்னா சொல்லுங்க. இல்லை அறிவுபூர்வமானவன், சினிமாவில் ஏதாவது டாப்பில் இருக்கிறவன், யாராவது சினிமா கங்கனா ரனாவத் தான் எவன் கூப்பிட்டாலும் போயிடுவான். அதாவது நடிக்கிறதுக்கு சொல்ல, நீங்கள் தப்பாக நினச்சிடாங்க. யார் வேணாலும் காசு கொடுத்தா கூப்பிட்டா போயிடுவாப்புல நடிக்கிறதுக்கு. அதை மட்டும் நீங்கள் தப்பாக போட்டுறாதீங்க, தப்பாக போயிடும். ஸோ அப்படி ஒரு ஆள் விமர்சனம் பண்ணுறதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவில் வர ஜாம்பவான்கள் 40 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் இருந்து கொடிநாட்டிய இப்போ தமிழ் எடுத்தால் பாரதி ராஜா போன்றவர்களோ, பாக்யராஜ் சார் போன்றவர்களோ, டி ராஜேந்தர் போன்றவர்களோ, இல்லை கமல் ரஜினி போன்றவர்களோ, இந்த மாதிரி விஜயை கூட எடுத்துக்கலாம். 30 வருஷம் இவர்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணால் நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். போனால் வந்தவங்களாம் இப்போ ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் ஏதாவது போட்டான்னா அதுக்கு எப்படிங்க